ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் Yamaha Ray ZR 125cc ஸ்கூட்டருக்கு இன்ஜின் ஆயில் எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடி சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் வாட்டர் சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்ஜின் ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய போல்ட்டு பார்த்தீங்கன்னா நியர் வந்து ஸ்டண்ட் ஸ்டாண்டு கிட்ட இருக்கனால ஸ்டண்ட் ஸ்டாண்டு போட்டு இன்ஜின் ஆயில் ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கீழே வந்து வேஸ்ட் ஆயிலை கலெக்ட் பண்ண முடியாதனால நான் வந்து சைடு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த வேஸ்ட் ஆயிலை வந்து ஈஸியாக வந்து அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணும்போது கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வேஸ்ட் ஆயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தட்டை வச்சு நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறனால தான் வந்து நான் அந்த தட்டு வைக்கிறதுனால சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். 12ஆம் நம்பர் ரிங் ஸ்பானர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஜினில் இருக்க ஒரு பார்ட் ஏதாவது போல்ட்டை ஏதாவது ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டான சைஸ் ஸ்பானர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து போல்ட் வந்து ஸ்லிப் ஆயிரும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆயில், அதாவது இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாசர் இருக்கும், இந்த வாசரை எடுத்து வச்சுட்டு இந்த போல்ட்டை வந்து கட்டாயம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா சேஞ்ச் பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்து த்ரெட்டு வந்து அது மூலமாக வந்து ஆயில் வந்து லீக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதுவும் போல்ட்டுமே கட்டாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையுமே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் பண்ணக்கூடிய போல்ட் வித் வாசரை வந்து கட்டாயம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்ஜினில் இருக்க ஆயிலில் வந்து எதுவும் வந்து லீக்காக ஆகாது, போல்ட் வந்து கரெக்டான அளவில் வந்து டைட் பண்ண முடியும். ஸோ சைட் ஸ்டாண்டில் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணாலுமே கொஞ்சம் வண்டியை ஸ்ட்ரைட்டாக தூக்கி பிடிச்சிங்கன்னா இந்த சைடில் இருக்க வேஸ்ட் ஆயிலுமே வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ இது மாதிரி வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்குலாம் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து ஒர்க் ஷாப் பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து ஒரு ஸ்பானரு ஒரு கட்டிங் பிளேட் இருந்தாலே போதும், வந்து சிம்பிளாக நம்மளே வந்து இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஆயில் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ட்ரெயின் ஆன பிறகு வந்து அந்த வேஸ்ட் ஆயில் வந்து ஓரம் கட்டிட்டு வாங்கியிருக்க புது போல்ட்டையும் அந்த வாசரையும் வந்து கையை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள். நார்மல் டைட் ஃபுல்லாகவே த்ரெட் ஏறுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்ததுமே டேரெக்டாக வந்து ஸ்பானர் யூஸ் பண்ணாமல் கையை வச்சு நல்லா வந்து ஓரளவு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பானரை வச்சு டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து போல்ட்டை டைட் பண்ணும்போது கரெக்டான சைஸ் ஸ்பானர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த சைஸ் ஸ்பானர் யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டு வந்து ஸ்லிப் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து அந்த போல்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவாக இருக்கனால ரொம்ப ரிஸ்க்காகவும் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கரெக்டான சைஸ் ஸ்பானரை யூஸ் பண்ணி வந்து கரெக்டாக நார்மல் டைட் வச்சுக்கோங்க. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மண் வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் அந்த போல்ட் மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணும்போது உள்ளே வந்து மண் உழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா வந்து வேஸ்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேடை வச்சு சும்மா லேசாகவே ஆன்டி கிளாக் வைஸில் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் ஆயிரும். பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால நார்மல் டைட்டில் தான் இருக்கும். உள்ளே வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாசர் இருக்கும். அந்த வாசர் இருக்கனால வந்து நமக்கு நார்மல் டைட் வச்சாலுமே லீக் ஆகாது. நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்கூட்டர் ஆயில் கேட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி மூடி வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து ஒரு பொனல் அட்டாச்மெண்ட்டோட வரும். பாருங்கள், சீலை வந்து ரிமூவ் பண்ணிடுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா நைஃபை வச்சு மேலே இருக்க அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மூடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண ஓல்டு கேனோட மூடி, இந்த மூடி பாருங்கள் இதில் வந்து அட்டாச் ஆகலை. ஏன்னா இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கு ஊட்டுறது மாதிரி அந்த மாதிரி கேனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதனால் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ஸ்கூட்டர் ஆயில் கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த மூடி அட்டாச்மெண்ட், இந்த பொனல் அட்டாச்மெண்ட்டோட வந்து மூடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஏன்னா இந்த ஸ்கூட்டர் ஆயிலுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆயில் டாப் அப் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான இடமா இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்கூட்டர் ஆயில் கேட்டு வாங்கினது இந்த மூடி கையில் வச்சுருக்கல இந்த மூடி மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டோட நமக்கு வந்து அந்த ஆயில் கேனில் வரும். ஸோ இப்போ நான் இந்த மூடியை தான் வந்து நம்ம பொனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து பொனல் யூஸ் பண்ணி இன்ஜின் ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா 800 ml தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 800 ml நம்ம வந்து ஃபுல்லாகவே இன்ஜினில் வந்து ட்ராப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு வந்து அலாரம் விடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Yamaha Ray ZR ஸ்கூட்டர்லேயுமே இந்த ஸ்கூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு வந்து அந்த ட்ரிப் பண்ணக்கூடிய அந்த ஆயில் சிக்னல் வந்து பிளிங்க் ஆகி எறிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது வந்து 2500 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 2500 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் முன்ன பின்னா வந்தாலும் 3000 கிலோமீட்டரில் வந்து நியரில் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பொனல் அதனால் கொஞ்சம் ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட், கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ஆயிலை வந்து ஈஸியாகவே நம்ம ரீஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த பொனல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லை அதனால் ஆயில் டாப் அப் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக டாப் அப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக 800 ml உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வாசர் இருக்கு இல்லைங்களா, அந்த வாசர் தான் வந்து நமக்கு வந்து சீல் ஆகிக்கிடும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பானர் வச்சு டைட் பண்ணுற மாதிரி ஓவர் டைட் பண்ணிடக்கூடாது. சும்மா நார்மலாக வச்சு லேசாக கை டைட் வச்சாலே போதும். இருந்தாலும் கட்டிங் பிளேட் வச்சு லைட்டாக டைட் பண்ணிக்கிறோம். யாராவது வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து கட்டிங் பிளேட் வச்சு லேசாக டைட் பண்ணிக்கிறோம். மற்றபடி வந்து உள்ளே இருக்க அந்த ஓரிங் இருக்கனால லீக் ஆகாது. இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு பைக் ஆன் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஆயில்ன்றது சிம்பிள் வந்து நமக்கு வந்து அமர்ந்தமர்ந்து தெரிகிற மாதிரி இருக்கும்.
இந்த பட்டனை வந்து நீங்கள் ஆயில் சிம்பிள் எரியும் போது இந்த சைடில் இருக்க இந்த பிளாக் பட்டனை வந்து 1 by 1 அழுத்திட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் ட்ரிப்பு ரீசெட் வந்து 3002 இருக்கும். ஸோ இப்போ இதை ரீசெட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த கிலோமீட்டருமே அமர்ந்துமே தெரியும். மறுபடியும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள் இப்போ வந்து ரீசெட் ஆயிரும். ட்ரிப்பு வந்து 0 அதாவது வந்து கிலோமீட்டர் 0 வந்து ரீசெட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்களே சிம்பிளாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க. பைக்கை மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்து பாருங்கள். ஆயில் அந்த பிளிங் அமர்ந்தமாக தெரிஞ்சது வந்து போயிடும். ஸோ ரீசெட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.